வெல்கம் டு தினேஷ் பவி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா கார்த்திகை தீபம். ரெடி ஆயிட்டோம். சாப்பாடு எல்லாம் 11 வகை ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதா தான் இருந்துச்சு. அப்பாவுக்காக நாங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நானும் அக்கா எல்லாமே. இப்படிலாம் பண்ணக்கூடாது. குளிச்சிட்டிங்களா? சாப்பிட்லாமா? என் பாப்பாவுக்கு காய்கறியே பிடிக்காது. அவள் அப்போ இருந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்னங்கடா என் தொண்டை ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கேன்னு நினச்சிடாதீங்க, என்னை அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதாவது தொண்டையில் சின்னதாக ஒரு கட்டி இருக்கான், நீர் கட்டி மாதிரி, அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தொண்டை கட்டிக்கிறது. அதாங்க குளிச்சாச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் இருட்டானோடனே விளக்குப்படுத்திடலாம். திருவண்ணாமலை தீபம் ஏற்றணுன்னே ஏற்றிடலாம். பாப்பா அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் விளக்கு பொறுத்து புரியும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்கள் இங்கே வந்து அப்பாவோட ஆசை 11 வகை வெஞ்சனை வச்சு சாப்பிடணும். ஆனால் அவருக்கு சாப்பிடவே முடியல. இப்போ ஒரு 3 நாளாக ரொம்ப காய்ச்சல், சாப்பிடவே முடியல. விடுப்போம். காய்கறியெல்லாம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் எங்கள் அக்கா, அப்போ எங்கள் அத்தை 3 பேரும் காய்கறி வெட்டிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்டோரேஜ் பற்றலை. நிறைய கட் பண்ணிட்டேன், நிறைய ஸ்பீடு வச்சுருக்கேன். எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து 11 வகையானது பாயாசம், அப்பளம், வெஞ்சனம் எல்லாத்தையும் சேர்த்து. அதாவது எங்கள் ஏரியாவில் பொரியலை பூரா வெஞ்சனம்னு தான் சொல்லுவோம். நாங்கள் வந்து தேனியில். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை வகையான வெஞ்சனம்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 3 வருஷமாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அப்பா தான் பண்ணுவோம். எப்படா வரும் இந்த மாதிரி சாப்பிட்லாம்னு ஆசையாக இருக்கும். நான் வந்து காய் வெட்டிகிட்டு இருந்தேன், அக்கா வந்து சாம்பார் காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இல்லை 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 அப்புறம் சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமாக இருந்துச்சா, அதை அறுத்துட்டு அத்தை உரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் காய்கறிகளை பூரா வெட்டிகிட்டு இருந்தோம். என்னென்ன பொரியல்ன்றத அப்படியே பாருங்கள், வைக்கும்போது பாருங்கள். நானும் அக்காவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷம் வந்து அக்கா மட்டும்தான் பண்ணாங்க, இந்த வருஷம் நானும் சேர்ந்து. இன்றைக்கி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்கள் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்பா வந்து உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நிறைய காய் வச்சு சாப்பிட்ணுன்னு. அந்த ஆசைக்காக ஒரு 4 நாள் அப்பா சாப்பிடவே இல்லை. இதை வச்சாலாவது சாப்பிட வைப்போம், ஆசைக்காவது சாப்பிடுவாரான்னு பார்க்குறதுக்காண்டி நாங்கள் சரி கொஞ்சம் சேர்த்து இன்னும் நிறைய வைக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணுறது, நேரம் இல்லாதனால நாங்கள் இருக்கிறத வச்சுட்டோம். காய் விலையெல்லாம் கூடிடுச்சுங்க. கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே காய் விலை கூடிடும். அந்த மாதிரி தான் கூடிடுச்சு. ஆனால் அதை விட மன நிறைவாக இருந்துச்சு காய்கறி சாப்பாடு சாப்பிடும்போது. வாய்ஸ் என்ன கூட இப்படி இருக்கேன்னு பார்த்துடாதீங்க, எனக்கு தொண்டையில் சின்னதாக ப்ராப்ளம், அதாவது நீர் கட்டியிருக்கோம். அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசுனாலே ரொம்ப பேசுனா, அதாவது அதிகமாக பேசுனா, கத்துனா தொண்டை கட்டிக்கிறோம். குழந்தைங்க கூட கத்தாமல் எப்படிங்க இருக்கிறது, கத்துனே தொண்டை கட்டிக்கிடுச்சு. அப்புறம் சோறு வடிச்சிட்டேன். நாங்கள் எப்பயுமே சோறு வடித்து தான் சாப்பிடுவோம். சாதாரணமாக 1 கிளாஸ் அரிசி போட்டால் கூட நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம், குக்கரில் காய்ச்ச மாட்டோம். நானும் அக்காவும் பேசி சிரிச்சுக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். வேலை பழுவே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாம்பார் கொதிச்சிச்சு, அப்புறம் ரசம் வச்சு விட்டுட்டோம். ஒரு பொரியலுக்கு, அதாவது பீன்ஸ் கேரட்டுக்கு வச்சு விட்டாச்சு. எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. அது விரத சாப்பாடுனாலே டேஸ்ட்டாக வந்துடும் போல, நல்லா இருந்துச்சு.
உங்கள் வீட்டில் எத்தனை வகையான வஞ்சரம் வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மூச்சு வாங்குதுங்க. இதை பூரா எங்கள் அக்கா பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஒரு சில வீடியோ நான் எடுத்தேன், ஒரு சில வீடியோ எங்கள் அக்கா பொண்ணு எடுத்தேன். எல்லா வேலையும் முடிச்சு அப்பளம், கீழே சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் எடுக்கிறதுக்கு ஸ்லோவாகிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், முக்கால்வாசி பொரியல் தான், கூட்டு நிறைய வைக்கல, ரசம், அப்புறம் அவரைக்காய், பீட்ரூட் பொரியல், இது புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பொரியல், வாழைக்காய், இது கத்திரிக்காய் கூட்டு, ஊறுகாய் மிக்சிங்க, மாங்காய் வாங்கணும்னு நினச்சி மறந்துட்டோம், பாயசம், அப்புறம் சாம்பார் எல்லாம் முடிஞ்சு. நீ எப்படியும் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் குழந்தைகளுக்கு முதல் சாப்பாடை போட்டுடலான்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்க, அப்பா அம்மா அத்தை 3 பேர் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம். அப்பாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாரு. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சுனோம். ஆசைக்காக சாப்பிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிரியம்க்கா. கறியில் எங்கள் அப்பாவுக்கு பிரியமே கிடையாது. காய்கறின்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பொரியல் வச்சாலும் சாப்பிடுவார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அவருக்காக தான் இவ்வளோ பண்ணோம். நாங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பொரியல் சாப்பிட மாட்டாங்க, காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால சாம்பார் சாதத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிக்கிட்டு மன நிறைவாக இருந்துச்சு. கறி எடுத்து சாப்பிட்டாலாம் இவ்வளோ சந்தோஷம் வருமானு தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பாடு போட்டோமா. வாய்ஸ் ரொம்ப ட்ரை ஆகுது. என்னோடய வாய்ஸ் பேசும்போது ட்ரை ஆனால் குரல் இப்படி ஆயிடுது. அப்புறம் என் மாமா உட்கார வச்சு சாப்பிட விட்டாச்சு. அக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டேன். எல்லாருமே தனித்தனியாக வந்து சாப்பிட்டாங்க. எல்லாருமே அவர் கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு ஆளாக தான் வந்தாங்க. எல்லோரும் சாப்பிட விட்டு தான் நானும் அக்காவும் சாப்பிட்டோம். மாமா இலையில தான் ஃபுல்ஃபீலாக வச்சோம். அந்த இலையை பாருங்களேன், ஒரு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யாராருக்கெல்லாம் இதை பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுச்சா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தடவை இதே மாதிரி வைக்கிறதுக்காக உங்கள் வீட்டு ஒய்ஃபுக்கு யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை என்னென்ன பொரியல்னு பார்த்துட்டிங்களா? அப்பளம் வச்சாச்சு. பாயசம், இது எங்கள் மாமா பையன், தாய் மாமா பையன். இந்த பக்கம் உட்காந்துருக்கு தாய் மாமா பொண்ணு. தம்பி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டியான். தம்பி சூப்பராக இருக்கு. அவன் தான் காய்கறி பூரா வாங்கி கொடுத்தானா, சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். அவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. விரத சாப்பாடுனாலே ஒரு டேஸ்ட் வந்துடும். அது மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு மனத்தோடு இருக்கும். அப்புறம் திருவண்ணாமலை தீபம் இருந்துச்சா, அதை பார்த்துட்டு அப்படி நான் எங்கள் வீட்லேயும் தீபத்தை போட்டுட்டோம். இது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எடுத்ததுனால இப்படி இருக்கு, ஜூமில் இருக்க மாதிரி இருக்கு. அழகாக இருந்துச்சு தீபம் பூர்த்தி. இந்த கோலம் வந்து அக்கா தான் போட்டாங்க. அக்கா என்னோட அழகாக கோலம் போடுவாங்களே, நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் கார்த்திகளுக்கான வெயிட் பண்ணி நிறைய பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கா, சிவன் கோயில் இருக்குது. அந்த ஊர் மலையில் தீபம் ஏற்றுனதை வீடியோ எடுத்து வச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.